Pode Rangaravana Raudina Sovaka Kutu Ir Sovaka பிடிச்சு தரலன்னா மொக்கா கமெண்ட் போடாத யூடியூபர் மனுஷன் நீ ஒரே இல்லைன்னு இருக்காத அது மேலே தெரியாதே அவ்வளோதான். ஹாய் ஹலோ, இனி நம்ம பார்க்க போகிறது டீமன் ப்ளே ஆல்ரெடி 3 பாட்டுக்கிட்ட வந்திருக்கும். பாட்டு கிடையாது, பார்ட்டு. இப்போ வந்து நம்ம போடுறது என்னன்னா 4வது பாட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. டே ஏன்டா வெறுப்பேத்துறீங்க? எங்கே போனாலும் ஒரு மனுஷனுக்கு வெறுப்பேற்றுவீங்க. சுபா சரி, நம்ம டார்கெட்டை நோக்கி போவோம். அங்கே போனாதான் செருப்படி அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனைனா அங்கே போகிறதுல பிளேயர் ஆனால் கூட என்னமோ டீமன் கிடக்கு எடுத்துட்டு நம்மளும் நீ பெரிய ஆள்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, பையன் ஏமாத்திட்டாங்க. பிக்ஸில் போய்ட்டு கிளைம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த ரிவார்டு பேர் தான் எனக்கு தெரியாது. அதாவது 2x ரிவார்டு மிகப்பெரிய ரிவார்டு. இந்த ரிவார்டு வாங்குறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ₹1000. எனக்கு இப்போதைக்கு காசு கொஞ்சம் தேவைப்படும். $300 கிட்ட வச்சுருந்தேன். அதையும் செலவு பண்ணிட்டேன். போ 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 அஜினர் வெல்லு ஹரிச்சந்திரன் சொல்லு. இந்த தொண்டை ஒரே வீடியோ ஆன் பண்ண மட்டும் ஒரே கரகர கரகரன்னு இருக்கு. ஒரே ஃபாகியா இருக்குல்ல. கிராஃபிக்ஸை கொஞ்சம் அதிகமாக ஏற்றி ஓடணும், அப்போ தான் தெரியும். மேலே போ மேலே போ மேலே போ. வாசம் மட்டமாக கிடக்கு. மோனிகா ஐயோ எனக்கு மோனிகா பேபிமா மோனிகா லவ் யூ மோனிகா பிடிக்குமா? கொஞ்சம் பூச்சி செத்துருமா மோனிகா லவ் யூ மோனிகா செத்து போடி மோனிகா பைத்தியக்காரி. பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி பிரைட்னஸ் போலாம். இப்பயும் கொஞ்சம் மங்களா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 2x கிளைம் பண்ண வேண்டும். செகண்ட் வார 6 மணி போடு. எங்க இருக்கா? வா வா. இப்போ அதே நிமிஷம் தான் எனக்கு டைம். அதுக்குள்ளே எவன் போட்டு அடிக்க முடியுமோ போட்டு ஒரு லாஸ்ட்னு வச்சுக்கோங்க, சரியா போயிடும். வேணா நான் இந்த கத்தியால் வச்சா தப்புறான்டா. இல்லை போடு. கத்திக்கு நல்ல ஒரு பவர் வேற கிடச்சிருக்கு. ஸ்டேட்டஸ் நிறைய இருக்கு. பாடி 35 இருந்தேன். இப்போ ரொம்ப லெவல் ஏறிடுச்சு. எல்லாத்துலேயும் 2x 2x தானே நானும் லெவல் ஏறதுக்கு கரெக்டாக இருக்கும். இழிக்க இருக்கலாம். போயிட்டு வேற வேலையை
இந்த வடக்கு போய் அடிக்கடி என்ன பண்றான்னா போய் திட்டிக்கிறாங்க. ஃபைட் அப்படின்னு கேட்டா மம்மி திட்டுவாங்க அப்படிங்கிறான். யாரா நீ? ஐயோ ஐயோ கொஸ்ட் அன்லாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்க போயிட்டு கொஸ்ட் அன்லாக் பண்றோம். மோனிகா எனக்கு மோனிகா மோனிகா இந்த போயிட்டு வரேன். நான் பிளாக்ஸ் ஃப்ரூட் விட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த கதையை தான் இப்போ நான் சொல்ல போறேன். சம்மந்தமே இல்லாமல் டீமன் பிளேடுக்கும் பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கும் என்னடா சம்மந்தம்னா சம்மந்தம் இருக்கு. நான் இந்த கேமுக்கும் அது டீமன் பிளேடு, அதாவது இந்த கேமுக்கு நான் வந்து காரணம் என்னன்னா ஒரு மொக்கையான ஒரு கேம் அப்படின்னு சொல்ல முடியாம, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாம, நல்லா இருக்கும், அதாவது கொடுக்குற காசுக்கு நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரான ஒரு கேம் பேர் தான். ஐயோ பேர் வரும் வாயில வர முடியல. ஐயோ ஞாபகம் வராம இவ்வளோ அந்த கேம் என் ஃப்ரெண்டு ஐடியாவில் போயிடுச்சு. அவனுக்கும் எனக்கு தான் ரேஸ். இப்போ போட்டியே இல்லாமல் அந்த கேமை ஏன்டா விளையாடுறோன்னு நானும் யோசிச்சு சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த நாய் வந்து 1990 லெவலு. நான் வந்து ஒரு 2300 500 இப்போ புது ஐடி. நான் ஐடியா இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அவன் போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தான் அந்த கேமில். டார்க் பிளேடு ஃப்ரீ ஓசியில் எடுக்கலான்னு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கேம் வேறு ஓவரால் லேக் ஆரம்பிச்சிச்சு. குவாலிட்டி இன்க்ரீஸிங் பண்ணுறாங்கிற பேரில் கேம் லேக்கிங் தான் எனக்கு ஆச்சு. அதனால கேமே விட்டுட்டேன். Monica, love you Monica, baby Monica. இந்த பாட்டு வேற வாயில வந்துகிட்டே இருக்கு. வா அஜ்னரவில்லை. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் இந்த டீமன் பிளேடில் பெரிய ஆள் ஆன உடனே ஆரம்பிக்கிற கேம் என்னன்னா புது ஃபோனும் வாங்கிட்டு நான் அப்புறமா பிளாக்ஸ் ஃப்ரூட் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளாடுவேன். நான் மட்டும் கிடையாது. எப்படின்னா நான் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பேன், அவங்க பாட்டு வருவாங்க. அதான் அவங்க எப்பயுமே அதான் பண்ணுவானுங்க. நான் பாட்டு விளாண்டுருப்பான், வருவாங்க வந்து டக்குன்னு அடிச்சு விட்ருவாங்க. லைஃப் குறையும் போது நான் எடுக்க வேண்டிய பொருளுமே விட்டு போயிடும். வெறியாயிட்டு இருப்பேன். அதில் சந்தோஷப்படுவாங்க. அப்பா இன்னொரு வாட்டி அவங்களுக்கு இல்லைன்னா ஒண்டி ஆடிட்டு இருந்தேன். நான் சொன்னல என் ஃப்ரெண்ட் ஐடி போச்சுன்னு, அவனை இதை விளையாட சொல்லுன்னு அவன்கிட்ட தான் நான் வந்து இதை விட்டு கொடுத்துட்டேன் தெரியாம. அதாவது தெங்கேங்கோடைய சுவாட தெரியாம கொடுத்துட்டேன். திரும்பி அந்த பயில ஏற்றி விட்டவன். அவனுக்கு நான் கொடுக்கறத பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் கொஞ்ச நாள் என்னை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகிட்டானாலே போதும், ஓர சீன் போட ஆரம்பிச்சிடுவான். அதான் ப்ராப்ளம். அவன் வந்தால் இந்த வேலையை பண்ணுறது அவனுக்கு வழக்கம். நான் மைன்கிராஃப்டில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கட்டி அவன் பாதியிலே விட்டு ஓடிடுவான். நான் கஷ்டப்பட்டு கட்டி லூட் வாங்கி வச்சா அந்த அந்த பைத்தியரை பார்த்தா ஆசைங்க பண்ணான். அந்த வழி இன்னும் எனக்கு இருக்கு. அதை பிடிக்கிறதுனால கஷ்டப்பட முடியுமா? அசால்ட்டா கொண்டான். பவர் அதிகம் பண்ணியாச்சு. தம்பி போப்பா, என்ப்பா லாக வர. நான் உன்கிட்ட கேட்டனாப்பா லைக்கிங் 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 லைக்கிங். நான் கொஞ்சம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் ஆடிட்டு வா.
பிரிஸ்பான் தலையா ஒரு மூமெண்ட்டை போடுறேன். அடி ரொம்ப நேரம் ஆடி சந்தனா கட்ட பார்த்தா பல்ல போட்டேன். பார்த்தேன் வச்சுட்டு எரும மாடு பார்த்தேன். அது மேலே தெரியாது எனக்கு. அந்த பாட்டெலாம் முழுசா ஒன்றும் கேட்கல. எனக்கு தெரிஞ்சது ஒரு ஸ்டார்டிங் லைன் மட்டும்தான். இல்லைன்னா சென்டர் லைன் ஏதாவது நீ இனிக்காத அந்த லைனை வச்சு நானும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். 44 வந்துட்டோங்க. மெயின் பாஸை தோக்கடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 50 லெவலுக்கிட்ட போயிடணும். இந்த நாய் வர ரொம்ப தூரம் இருக்கு. இந்த நூடுல்ஸ் மண்டையெல்லாம் என் கூட போட்டி போடுற அளவுக்கு ஒன்று என்னடா பவர் இருக்கு. எவடா பெரிய ஆளாடா நீ. டேய் விட்றா. நான் பேசி தாண்டா இருக்கேன். பேசமா அடிக்கிற வக்கமா இல்லை உன் குடும்பத்தில் பேசமா அடிக்க விடான்னு சொல்லி கொடுக்கல. டேய் இங்க பாரு கைஸ், இவன் மேலே வந்து காப்பி ரேட் கொடுக்குறான். ஏய் ஓய் போயிட்டானா? ஏய் குடிச்சுடா கொண்டுட்டான் கைஸ். ஏன்னா குத்தி விட்டா ஆச்சி சந்தன கட்டேன். எந்த நாயோ நான் அடிச்சு போட்டவன் அடிக்கிறான். எந்த நாயன்னு தெரியல. ஏன்டா உன்னைய விட்டது? ஐயா உங்க 2 பேரையும் ஒன்னா பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேற்றுதான் சிவாஜி படம் பார்த்தேன். சிவாஜி இல்லை, அந்த படம் வேற என்னமோ படம். ஐயோ அவன் மட்டும் எடுத்துட்டா நான் அழுதுருவேன். கஷ்டப்பட்டு நாங்கள் அடிப்போமா, ஒரு தூக்கிட்டு வரோம் போடாங்கிட்டே அடிச்சு போட போறேன். ஒரு மனுஷன் வழி தெரியாம பேசிட்டு இருக்க. அதுவும் டீமன்ல அடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா. அதுவும் ஒரு மொக்க டீமனை வச்சுட்டு நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரீசெட்டும் ஆயிடக்கூடாது, நானும் தோக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்பாடி காத்திருந்தோம் பொண்டாட்டிய, நேற்று இருந்தும் ஓட்டுறான், நேற்று இருந்தும் பொண்டாட்டிய காத்திருந்தும் ஆத்துறான். மாப்பிள்ள ப்ளீஸ் மாப்பிள்ள விட்டுரு மாப்பிள்ள, முடியலடா. ஏய் கஷ்டப்பட்டு இதுடா நல்லா சீக்கிரம் 3 நேரம் ஆகும்டா. ஏ விட்டுறா என்ன விட்டுறேன். இவங்க நிறைய பார் வச்சிருக்கானுங்க. இங்க பாத்தீங்களா பக்கு. இன்னொருகிட்ட இப்ப நம்ம நெக்ஸ்ட் போஸ்ட தேடி போமா. ஹாப்பி 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 டொன் டன் 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 டோடும் ஹாப்பி 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 ஹாப்பி. ஏடா டே டே போடா ஓடா லே. முதல்ல இந்த ஃபைத்து நம்பரை பிளாக் பண்ணணும். அதான் இப்போதான் நிம்மதியாக வரும். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா, விடிஜி போடுற வீடியோ பண்ணிட்டு நம்மளும் அப்படி வீடியோ பண்ணணும்பா. முதல்ல வீடியோ பண்ணணும்னு சொல்ல மாட்டான், நம்ம விளையாண்டு பார்ப்போம்டாம்பான். அப்போ ஆரம்பிச்சு நான் எக்ஸாம் பண்ணி தான் அதை சொல்லும். எங்கேருந்துடா வரீங்கன்னு இருக்கும்.
கரெக்டாக இருந்தாலும் எக்ஸாம் அன்றைக்கி தான் நல்ல வீடியோவாக போடுவார். இந்த நாயும் பார்த்துட்டு வந்துட்டு ஏதாவது ஒன்றத்தை போட்டுருப்போம். நான் வந்து 3வது வீடியோவாக இப்போ சொல்லியிருப்பேன். பார்த்துட்டு இது பண்ணுறானே 99 சர்வே நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக ஓடுது. ஒரு மனுஷன் உட்காந்து விளையாட முடியுமா அதை? இதுனா பரவாயில்ல, பாட்டு பாட்டா போடலாம். அதில் ஷேவிங்கும் கிடையாதான், பொருளும் வைக்க மாட்டாலும் நொட்டு வரான். என்ன இதுக்குடா அந்த கேமுன்னு எனக்கு தோணுன்னு ஆரம்பிச்சு. இப்போதான் உருவாகினது மட்டும் என் கையில் கிடைக்கணும். ரோபாக்ஸில் சாவட்டி இடிக்கிறேன். இன்னைக்கு காலையில் செஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போதும் வைத்திருவேன், அந்த 99 சர்வேகள் கொல்லாமாடா, நீ செருப்பால் அடிக்கலாமாடான்னு நினச்சி எனக்கு. ஐயோ, இவனுங்களை வச்சுக்கிட்டே கிராணி வீடியோ கொடுக்குமேன்னு பார்த்தேன். அதுக்கு ஒரு பைத்தியார பையில கூப்பிட்டேன், இன்னொரு பைத்தியார பைய. அந்த லூசு மெண்டல் வந்து வரவே இல்லை. எனக்கு வெறி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? வெறி ஆயிடுச்சு. வர்றா கோத்துக்கு அவனையும் செல் போயிட்டே அடிக்காம வந்துச்சு. இன்னொருத்தன் ரோஹித் கேமர், ரோஹித் தமிழ் கேமர், அந்த பேரையே நான் தான் வச்சு கொடுத்தேன். அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து தீட்டுறான். கிளாஸில் இருக்கும்போது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பேரை வைடா ஓஹோன்னு வருவேன். ஒன்றுக்கு அடிக்க கூட முடியாமல் உட்காந்துட்டு இருக்கான். அதில் பேசிட்டு இருந்ததே போல் அதான் டைரெக்டாக இடத்துக்கு வந்தாச்சு. என்ன ப்ரோ பாவாடை கட்டின மாதிரி இருக்குன்னா தூரத்தில் பார்க்க அப்படி தான் இருக்கும். நல்ல வியூஸு போனாலே எனக்கு வந்து காசுக்காக நான் சொல்ல வியூஸுன்னு. எனக்கு நிறையா பேர் ஓப்பன் பண்ணியாவது பார்க்கணும், அதான் என் விருப்பமே. பார்த்தாச்சுன்னு தொலைங்கயா. தனியாக ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கான் இந்த வடிவல் வீட்டில், இங்கேயாவது உனக்கு டேரக்டர் சான்ஸ் கொடுங்கடா. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான். சூப்பராக இருக்கு பீஜம்மா. நம்ம இருக்கிற இடத்தோடைய லொக்கேஷன் ஏரியாவில் தான் வீடியோ முடிச்சு போங்கடா. இந்த ரோபாக்ஸை விளையாண்டாலே ஒரு தலைவிதி எனக்கு. என்ன நெட்டு சுத்தமாக காலியாயிருங்க, நெட்டு சுத்தமாக காலியாயிரும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒவ்வொரு நிமிஷம் இருக்கேன் டேட்டா பேக் காலியாயிரும். யூடியூப் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. ஸோ பாய்.